ஆண்டவராகிய இயேசு நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு மாதமாய் கூட ஒவ்வொரு வாரமும் காணொலி நிகழ்ச்சி மூலமாய் தேவன் நம்ம மீடியமாய் சந்திக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கும் நம்ம கிருபை செய்திருக்கிறார். யாரும் தேவன் நன்றி சொல்வோம். இந்த வேளையில் கூட நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். யாரும் பயபக்தியோடும் உற்சாகத்தோடும் இருந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்லமையும் பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் மகத்துவமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை கூட உடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் உடைய வல்லமையினால் அக்னி அபிஷேகத்தினாலும் என் தேவ ஆவியானவர் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். அவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மெய்யான தேவ சமாதானம் ஆள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக ஒரு விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய நாட்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த விசுவாச ஜெபாலயத்தின் ஊழியத்தின் அனைத்து பகுதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே கேட்க இருக்கிற தேவ செய்தியை கொடுக்கிறோம். பிள்ளையோட கருத்தில் வைக்கிறோம். அந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நாங்கள் வைத்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடல் பகுதிகள், ஆராதனை பகுதிகள், தேவ செய்தி பகுதிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் மீது தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, தயவு எப்பொழுதும் எங்கள் மீது இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். சங்கீதம் 96 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இந்த வேளையில கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அவரை புகழ்ந்து பாடுவது, ஆராதிப்பது அது மிகவும் நல்லது, ஏற்புடையது. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க என் இயேசுவை பாடுவேன் என்ற பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தலாம். கட்ட நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய நாமம் பூஷித்த பரிமளத்தை அவரை போற்றி பாடுவது, கொண்டாடுவது நல்லது. சேர்ந்து பாடலாமா? உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அவர் நாமம் சுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரோ, சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரோ, சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை
கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கடுக்கோபம் நீங்கி திரும்பவும் என்பை கிருபையும் பொழிந்தாரே. கடுக்கோபம் நீங்கி திரும்பவும் நம்மை கிருபையும் பொழிந்தாரே. ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருவிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருவிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. களிப்போடு நிறைந்தம்மை சேர்த்திட கர்த்தரே வருவாரே. களிப்போடு நிறைந்தம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஓ அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தனை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே
தேவன் யார்? அது உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, மரணமோ, ஜீவனோ, உயர்வோ, தாழ்வோ, எந்த சூழலிலும் கர்த்தரை நாம் ஆராதிப்பதை விட்டு எதுவும் தடுக்க கூடாது. அந்த அர்ப்பணிப்புக்கு நேரம் கடந்து சென்று, ஓ ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று அவரிடத்தில் நாம் சொல்லி நம்மை அர்ப்பணித்து இவை நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ நம்முடைய குதிரையில் பிரியப்படுகிற தேவன் அவர். அவரை ஆராதிக்கும் போது இறங்கி வந்து நமக்காய் கிரியை செய்கிறவர், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒருவரும் தோல்வி கிடையாது. ஆனாலும் இந்த சொல்லும் கர்த்தரை ஆராதிக்க நம்மை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே. ஆமென். Yes, Jesus. ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க முடியாதுப்பா. Yes, Lord. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நான் ஆராதிப்பேன் இயேசுவே. நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஓ ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. என்னை நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அது நிறைவேறும் அளவு நம்மை நான் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஆண்டவரே, இது எங்களுக்கு நன்மைக்காய் செய்கிற தேவன் அல்லவா? தீமையும் நன்மையை மாற்றுகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம், உம்மை நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே. அது செல்வமோ வறுமையோ வேறு எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிப்போம் அப்பா, உம்மை நாங்கள் நேசிப்போம் டாடி. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நான் நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. Yes, Lord. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ
எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. இயேசு இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். சூழ்நிலைகளை மாறாதவராக எங்களோடு இருப்பவரு, உடைய வார்த்தையை மாறாது ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேற்ற முடிக்கும் வரைக்கும் எங்களை விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை அப்பா. உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களாவிய ஆத்மா சரீரத்தை அப்பா உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றை எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மீட்பரை உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை உயிரோடு இருக்கிறீர். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. எமக்கு எங்களுக்கு தந்த முடியாததுக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய வேலைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சில பகுதிகளோடு கட்டங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. சகல துதிகான மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் வேதத்தை கூட ஒரு சங்கீத புத்தகத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமா எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவிடத்தில் அநீதி இல்லை என்றும் விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். யாரும் ஊக்கத்தோடு முழுமனதோடும் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனா இயேசு ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா.
ஆண்டவரே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தவரே உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை விலைக்கிரயமாய் பெற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரா இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எளியவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே விசேஷமா இந்த நாள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ராஜா. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை உமது கரத்தில் வைக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த பொல்லாத கொள்ளை நோய் ஆண்டவரே கொரோனா என்ற இந்த கொள்ளை நோயினாலே ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய வல்லமை எங்கள் தேசத்தில் இறங்கும்படியாய் ஆண்டவரே இந்த கொள்ளையினுடைய வீரியம் ஆண்டவரே சுத்தமாய் ஆண்டவரே செயலுக்கு செய்யும்படியாய் இதை அழிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிற ராஜா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் வைக்கிற ராஜா. ஆண்டவரே சோதரப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரங்களினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரே சுகம் பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே மருத்துவமனைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எஸ்அப்பா அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயானது எங்கள் தேசத்தை ஆண்டவரே தாக்காதபடி ஆண்டவரே முது சட்டைகளின் கீழே எங்கள் தேசத்தை முது கரத்திலே வைக்கிற ராஜா. விசேஷமாக தமிழ்நாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ் மாநிலத்தில் அப்பா ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சட்டைகளின் கீழே எங்கள் தேசத்தை ஆண்டவரை வைக்கிறோம். எங்கள் மாநிலத்தை நாங்கள் வைக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கமான நெருக்கடியான காலங்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறவராக இருக்கிறீரப்பா. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட கொரோனா கொள்ளை நோயினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகம் பெறும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே நம்மை துதிக்கிற ராஜா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நேரங்களிலே ஆண்டவரே மருத்துவம் பார்க்கிற ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஞானத்தை தரும்படியாய் நிதானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு உடைய வல்லமையின் பிரசன்னம் அவர் மேல இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்து மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் சீக்கிரமாய் சுகப்பெற்று வீடுகளுக்கு திரும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மருத்துவர்களுக்கு மேலாய் மருத்துவர் நீரே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வல்லமையில நாமத்தினால அவருடைய விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் அரசாங்கமானவரை எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஆண்டவரே சூத்திர மக்களுக்கு ஆண்டவரை சாதகமாக இருக்க ஆண்டவரை மக்களுக்கு நலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தினுடைய பிரதமர் முதல் ஆண்டவரே குடியரசுத் தலைவர் ஆண்டவரே முதலமைச்சர்கள் ஆண்டவரே சூத்திரம் மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்னும் ஆண்டவரே உயர் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆபத்து நேரங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே தேசத்து மக்களுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆலோசனைகளை கொடுக்கும்படி அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியா நாம் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. விசேஷமாய் ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவரே 40 நாட்களுக்கு மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே தினசரி கூலி வேலைக்கு சென்று பிழைக்கிற மக்கள் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா பசி பட்டினினாலே வாடுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே உண்டாயிருக்கிறபடினாலே தேசம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியா தேசத்தின் தலைவர்கள் அவர் மேல அக்கறை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கும்படியா நிவாரண பொருட்களை உடனடியாக கொடுக்கும்படியா ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கான தேவையான பொருளாதார ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே கிடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே பசி பட்டினால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையிலே கேட்பதற்கு கூச்ச
கூச்சப்பட்டு அநேக ஏழை மக்கள் பட்டினியாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே நீர் மனம் இறங்குங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, அவர்களை போஷிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காலங்களில் ஆண்டவரே எங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆமாண்டவரே பிரசன்னம் அவர்களை வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இது எங்களுடைய தவறு ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே செபிக்க மறந்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய ஹல்லேலூயா உடைய ஆலோசனையை நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். இப்போ கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜா எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. நாங்கள் அநேக நேரம் தேசத்துக்காக செபிக்க மறந்து விட்டோம் ஆண்டவரே, எங்கள் மாநிலத்துக்காக செபிக்க மறந்து விட்டோம் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்க மறந்து விட்டோம், சுயநலமாகவே வாழ்ந்து விட்டோம்ப்பா. எங்களை மன்னிங்க ராஜா, உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தட்டும். இது மாதிரி நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு முடிய சமூகத்தில் நாங்கள் வரும்போது ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே சேமத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மன இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். விசேஷமாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே பணிபுரிகிற ஒவ்வொரு மருத்துவருக்காக நாங்கள் செபிக்கிறோம், செவிலியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், போலீஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் எல்லாம் தங்கள் உயிரை பணம் வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனிதநேயத்தோடு இப்படிப்பட்ட ஆண்டவரே பணிகளை செய்கிற இவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்க முடியாது, ஒரு செட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அநேக போலீஸ்களுக்கு இப்படிப்பட்ட நோய் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் தாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். மருத்துவர்கள் அநேகர் இறந்து போயிருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மனம் இறங்குங்க, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்க, எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மருத்துவருக்கும் மனம் இறங்குங்கப்பா. நீர் அவளுக்கு விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்கப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அதே போல ஆண்டவரே விசேஷமா உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நெதர்லாந்து, நியூசிலாந்து ஆண்டவரே, இலங்கை தேசம் ஆண்டவரே, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 200 நாடுகளுக்கு ஆண்டவரே இந்த நோய்கள் பரவி இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆங்காங்கே ஒவ்வொரு தேசத்திலும் கொத்து கொத்தாய் மறைத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த கொள்ளையின் நோய் ஆண்டவரே வருவதற்கு ஆண்டவரே அதை அனுமதிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரை நாங்கள் நினைக்காமல் இருந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் உலக ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தும்படி சமூகத்தில் வரும்போது, பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது ஆண்டவரே தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் இரக்கம் செய்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களில் உணர்வற்று இருந்திருக்கிறோம், தேவனை தேடாத நாட்களில் இருந்திருக்கிறோம்ப்பா. ஆமாண்டவரை உம்மை நோக்கி பார்க்காத எங்கள் நேரத்தை வீணாய் செலவழித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்மாலே அன்றி வேறு ஒருவராலும் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாதப்பா. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வல்லமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்றென்றும் மாறாதது ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. விசேஷமாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மீதும் கரம் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை இப்படிப்பட்ட நெருக்கத்தின் காலங்களில் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி உற்சாகமாய் செபத்தில் ஆண்டவரை தரித்திருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எங்கள் தேசத்து மக்களுக்காக ஊழியக்காரர்கள் உத்தரவாதத்தோடு செபிக்க, விசுவாசிகள் உத்தரவாதத்தோடு செபிக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே நல்லவர் ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே மாறாதவர் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாச ஜெப ஆலயத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா, எங்களை ஆண்டவரே தாழ்த்துகிற ராஜா, எங்கள் போதகரை உமது கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை உமது கரத்திலே வைக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை உமது கரத்திலே வைக்கிற ராஜா. நீர் ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஆலயத்துடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே உணர்வுடைய செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உணர்வுடைய செய்வதற்காக துதிக்கிற ராஜா. இனி வரும் காலங்களிலே நாங்கள் இதை நினைத்து எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தேசத்து மக்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உத்தரவாதத்தோடு செபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Yeah.
அன்றைக்கு லீதியா தேவனுடைய வார்த்தை கேட்டபோது அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அதே விசுவாசத்தோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே பாடவும் ஆராதிக்கவும் சங்கீத பகுதிகளை வாசிக்கவும் தேசத்துக்காக சபைக்காக நமக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் செய்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த டிவி மூலமாக ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவர்களை கூட ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். சங்கீதம் 92:12 சங்கீதம் புஸ்தகம் 92:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கீதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கீதுருவை போல் வளருவான் என்று பேதரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கும் நீதிமானை பனை மரத்துக்கும் லீபனோனில் உள்ளதான கேதுரு மரத்திற்கும் ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் பனையை போல ஆசீர்வாதமாயிருப்பான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்பது கர்த்தருக்கு பயன்படுத்ததான கர்த்தருடைய பிள்ளை. நீதிமான் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அவர்களை கர்த்தர் பனை மரத்துக்கு கேதுரு மரத்துக்கு லீபனோனில் உள்ள கேதுரு மரத்துக்கும் அவருடைய மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது பனைமரம் பாம் ட்ரீ, இந்த பனைமரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பனைமரம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான ஒரு மரம். இந்த மரமானது மிகவும் உயரமாக வளரக்கூடியதான ஒரு மரமாக இருக்கிறது. இந்த மரத்துடைய விசேஷம் என்னவென்றால் இந்த மரம் வளர ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதான ஒரு மரமாக இருக்கிறது. இந்த மரத்தின் ஒவ்வொரு பாற்றும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக, அனைவருக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. இந்த மரத்து வளரும் பொழுது ஆரம்பத்திலே அதை பனைநரை என்று ஜனங்கள் அது வாங்கி சாப்பிடுவார்கள். அடுத்ததாக இந்த மரம் வளர்கிறது. இந்த மரத்தில் இருக்கிறதான கனி நொங்கு. இந்த மரத்துடைய விசேஷம் என்னவென்றால் கோடை காலத்திலேயும் எங்குமே இந்த தேசத்திலே பூமியில எங்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் கோடை காலத்திலே இந்த மரத்தின் மேலே உச்சியிலே தண்ணீர் இருப்பதை பார்க்கலாம். நொங்கு இருக்கும், அந்த நொங்கிலே தண்ணீர் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நொங்கு கோடை காலத்திலே எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு இனிமையான ஒரு பொருளாக ஆதாரமாக இருக்கிறது. அதில் இருக்கிறதான ஓலைகள், இந்த லீவ்ஸ், அவைகள் கூடாரம் செய்வதற்கும் கூடைகள் செய்வதற்கும் இன்னும் நிறைய விசிறி போன்றதான ஏக பொருட்கள் செய்வதற்கும் மிகவும் பயனுள்ளதாக அந்த பனைமரத்தின் ஓலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதேபோல் இந்த பனைமரத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கு இந்த மரங்களை பயன்படுத்துவார்கள். கடலிலே படகு செய்வதற்கும் இதை மிதக்கி விட்டு அதன் மேலே அமர்ந்து மீன் பிடிப்பதற்கும் இந்த பனைமரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த பனைமரம் முழுவதும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. இதிலிருந்து பதநீர் எடுப்பார்கள். அது மிகவும் குளிர்ச்சியான, மிகவும் இனிமையான
ஒரு பானமாக இருக்கிறது. இப்படியாக இந்த பனை மரம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரமாக காணப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் பனையை போல செழித்து, வெயில் காலத்தில் இது செழுமையாக காணப்படும். உயர்ந்த ஒரு மரம், நீதிமான் ஒரு உயர்ந்த எண்ணமுடையவனாக காணப்பட வேண்டும். நீதிமான் வறட்சியான காலத்திலும் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும். யார் வீட்டிலையும் பஞ்சம் உண்டானாலும் அவனுடைய வீட்டிலே பஞ்சம் உண்டாகாது, அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதற்காக அடையாளமாக இந்த பனமரத்தை சொல்லுவார்கள். அடுத்ததாக லீபனோனில் உள்ள கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த கேதுரு மரம் எல்லா இடங்களிலும் வரவில்லை. லீபனோன் என்று சொல்லப்பட்டதான இடம் மிகவும் குளிர்ச்சியான இடம். அதிக குளிர்ச்சி உள்ள இடங்களிலே மிகவும் பனிந்து தான் காணப்படும். அந்த இடங்களிலே எந்த விதமான செடிகளோ மரங்களோ வளர்வதில்லை. ஆனால் அந்த இடத்திலே தான் இந்த கேதுரு மரம் வளர்கிறது. இந்த கேதுருடைய விசேஷம் என்னவென்றால், இதனுடைய சுற்றுலா கிட்டத்தட்ட 22 அடி சுற்றுலா கொண்டதான மரங்கள் இருக்கிறது. இதனுடைய உயரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது கிட்டத்தட்ட 140 160 வரைக்கும் அவ்வளோ உயரம் வளரக்கூடியதான இது மரமாக இருக்கிறது. இதனுடைய வேரை எடுத்துக்கொண்டால் இது மேலே வளர்ந்ததான வளர்ச்சியை காட்டில் இதனுடைய வேரானது அதை காட்டிலும் மிகவும் ஆழமான இடங்களில் செல்கிறதான வேரா இருக்கிறது. கிட்டத்தட்ட 180 200 அடி தூரம் வரைக்கும் செல்லுகிறதான வேறு செல்லுகிறதான மரம் இந்த கேதுரு மரம். இதனுடைய கிளைகளை பார்த்தால் 50 அடி 60 அடி அவ்வளோ நீளமுள்ளதான கிளைகள் உள்ள மரங்கள் இருக்கிறது. இந்த மரம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய வாழ்நாளை கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கேதுரு மரத்தின் மூலமாக பலகைகள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் இவைகள் எல்லாம் இந்த கேதுரு மரம் மூலமாக செய்வார்கள். இதனுடைய இருக்கிறதான இலைகள், ஊசி போன்றதான இந்த இலைகளை கொண்டு டீயோடு டீ போட்டு சாப்பிடுவார்கள். அது மாத்திரமில்லாமல் மூலிகை மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த மரம் மிகவும் நல்ல ஒரு மரமாக காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரது நாளில் நீதிமானை 2 மரங்களுக்கு ஈடாக சொல்லுகிறதான ஒரு காரியம். நீதிமானாக மாற்றப்படுகிறான். பழைய ஏற்பாட்டு நாளிலே சொல்லப்பட்டதான ஆண்டவருடைய கட்டளைகளை யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். நீதிமான்கள் என்று சொல்லப்படும் போது குற்றமற்றவர்கள், உத்தமர்கள், பரிசுத்தவான்கள் இவர்களை தான் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தத்திற்கு விளைகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள், இவர்கள் தான் நீதிமான்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தாலே யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினை யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான்கள். பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனை போய் அறிந்தவர்கள் அல்ல, அவர் நம்மை தேடி வந்தார். வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவரை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய அபிஷேகத்தால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். இவர்கள் தான் நீதிமான்கள். நாம் நீதிமான்கள் சொல்வதற்கு
தகுதியற்றவர்கள். ஆனால் கல்வாரியிலே அவர் சிந்தின ரத்தம் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறது. அவருக்குள் நாம் வந்த பிறகு அவரை நம்மை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். ஒருவேளை முன்பதாக நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நீதிமான மாறி இருக்கிறத நாம் கேதுரு மரத்தை போல, பனை மரத்தை போல அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். அதுக்காக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நாம் பார்க்கும்போது அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் டி.எல். ஆஸ்பான் அவர்களை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். ஒரு முறை அவர் மதுரைக்கு வந்திருந்த போது அவருடைய வயதான காலத்திலே அவருடைய வசனத்தை நேராக நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் அந்த வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டி.எல். ஆஸ்பான் பிறப்பதற்கு முன்பதாக அவங்க தாயின் கருவில் அவங்க அம்மா முழு கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டிலே உதவி செய்வதற்காக செல்லும் போது அங்கிருந்ததான வேலியிலே மாட்டிக்கொண்டார்கள். அந்த முள்வெளியானது அவருடைய வயிற்றை கிழித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் ஜெபித்த ஒரு ஜெபம், ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தில் இருக்கிறதான கனிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடி நீ பார்த்துக் கொண்டால் இந்த குழந்தையை நான் உமக்கென்றே நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஊழித்துக்கென்றே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்போது ஒப்புக் கொடுத்த பொழுது கர்த்தர் அந்த நல்ல கர்ப்பத்தின் கனியை நல்ல சுகப்பிரசவத்தோடு அந்த குழந்தை வாழும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக ஜெபிப்பார்கள். இப்படி ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இவர் பிறக்கும் பொழுதே திக்குனா உள்ளவராக பேச அவருடைய பேரை சொல்லுவதற்கு அவருக்கு முடியாது. அப்படி திக்குனா உள்ளவராக அவர் காணப்பட்டார். மிகவும் பெரிய பிள்ளையாக மாறும்பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். தன்னுடைய 17வது வயதிலே வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு போகும்போது அவங்க அம்மா சொன்னார்கள், நீ ஒருவேளை எங்களை விட்டு போனாலும் நான் உனக்காக ஜெபித்த ஜெபம் உன்னோடே தான் வரும் என்று சொன்னார். அதற்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் அவர் வந்தார். வெளியிலே போட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய நுரையீரல் மிகவும் பாதிக்கப்பட்டது. மறிக்கக்கூடியதான சூழ்நிலை வந்துவிட்டு அப்பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஆலயத்துக்கு சென்றார். ஒரு பெரிய குருசை பெரிய நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கே கர்த்தர் அவரை தொட்டார், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பினார். அப்பொழுதே ஆண்டவர் அவருக்கு பெரிய சுகத்தை கொடுத்தார். அந்த நேரத்திலே கர்த்தர் அவரை தொட்டதிலிருந்து அவரை அபிஷேகத்திலிருந்து அவர் ஒரு முடிவெடுத்தார். நான் இனிமேல் ஆண்டவருக்காக ஊழிய செய்வேன், ஆண்டுடைய ஊழியத்தை நான் செய்வேன். ஆண்டவர் அவரை பிற்பாடு வளமையாக பயன்படுத்தினார். அவர் மூலமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார். லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். குருடர் பார்ப்பதையும், செவிடர் கேட்பதையும், உணவர் நடப்பதையும், மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள். அவ்வளவு பெருத்தான அற்புதங்களை கர்த்தர் அவரை கொண்டு செய்தார். கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தவர் தான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, தன்னுடைய அபிஷேகத்தினாலே அவரை பரிசுத்தப்படுத்தி அவரை நீதிமானாய் மாற்றினார். உலகம் முழுவதும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமானாய் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும்.
அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல வளர்வான். நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே வளருவார்கள் என்று வேதனை சொல்லிட்டு. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கு முதலே வாசமாயிருப்பான் என்று சங்கீதம் 37:29 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:10 நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். சங்கீதம் 113:10 சொல்றது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கம். நீதிமொழிகள் 10:30 நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீங்களும் நான் தான் நம்முடைய பிள்ளைகள். நம்ம நீதிமானை அவர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற வேண்டும், ஆசீர்வாதம் நாம் வாய்க்காலாய் காணப்பட வேண்டும். ஏனோ நாம் வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சாப்பிட்டோம், நன்றாக தூங்கினோம், நல்ல கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அவைகள் அல்ல. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்படி இந்த பனைமரம் பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட்டதோ, தன்னுடைய அவயங்கள் முழுவதும் அந்த பனைமரத்தினுடைய எல்லா பார்ட்ஸ் எப்படி பயனுள்ளதாக மாறுதோ, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக நம்ம மாறணும். அந்த கேதுரு மரத்தை பார்க்கும்போது வெளியில மாத்திரம் வைத்ததா மாத்திரம் அல்ல, உள்ளான வேர்கொண்டதாக, வெளியில இருப்பதை காட்டிலும் அதிக வேர்கொண்டதாக, அசைக்கப்படாத ஒரு மரம், அநேக ஆயிரம் நாட்கள் வாழ்க்கைதான மரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது சத்தியத்துக்காக நிற்கிறவர்களாக, உலகத்துக்காக அசைக்கப்படக்கூடாது, சத்தியத்திற்காக அசைக்கப்படாதவர்களாக, கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கிறவர்களாக நம்ம ஆக வேண்டும். அதைதான் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். ஒருவேளை நாம் பாவம் செய்தவர்கள் தான், அக்கிரமத்தில் இருந்தவர்கள் தான், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள் தான், ஆனால் கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை பாருங்க. கர்த்தர் உங்களை ஒரு பனை மரமாக, லீபனோனில் உள்ள ஒரு கேதுரு மரமாக பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம மாறும். ஒருவேளை இதுவரைக்கும் அநேகருக்கு இடர்களை உண்டாக்குறவர்களாக, அநேகருக்கு சாபமாக ஒரு வேலை நம்ம இருந்திருக்கலாம். ஆனா வசனம் இங்கே சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். நாம கர்த்தருக்காக எழுதிக்கிறோம், பிரகாசிப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். இதுவரைக்கும் நாம் பிரயோஜனமற்றவர்களாக இருந்தோம், இனிமேல் அப்படி அல்ல, பிரயோஜனம் உள்ளவர்களாக, அனைவருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, அனைவருடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்றுகிறவர்களாக, அனைவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு நாம் காரணம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவோம். ஆண்டவருடைய வசனங்களை எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய வசனங்களுக்கு ஆண்டவர் சொல்வது போல ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கிற ஒளிகளாய் காணப்படும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வேத வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Amen. Thank you. God bless you. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்ததான இவ்வளவு பெரிதான மகத்துவமான அற்புதமான ஸ்லாக்கியத்துக்காய் வாக்கியத்துக்காக உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேகர் உம்மை
அறிந்து உம்மை சேவிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டினதான இந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் சமூகத்தை காத்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும், உம்மை பாடும். கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததான பாக்கியத்துக்காக நன்றியானவர். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களோட ஆராதனை செய்த ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு ஆண்டவரை தேசத்துக்காய் செபித்த ஒவ்வொருக்காய் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா, இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நான் இப்பொழுது செபிக்கிறேன். வானத்திலிருந்து ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பொழுது அருளுவீராக. ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை நீதிமான்களாக மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரமையா நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்த தேவன் இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றும் ஏனோதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அறியாத ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். இப்போது தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் நீதிமான்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, என்னுடைய செய்தி என்னை விடுவிக்க யாராலும் முடியாதா, என்னை சுகப்படுத்த யாராலும் முடியாதா என்று கேள்வியோடு இருக்க ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையை அனுப்பி கர்த்தர் சுகப்படுத்துகிறார். என்னுடைய செய்தி தயவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோடு ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் சண்டையோடு கடன் பிரச்சனையோடு ஐயா சமாதானம் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, விடுவிப்பீராக. குமாரன் விடுதலையாக்கிற மெய்யாக விடுதலையாக சொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டிய நாங்கள் செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே, இந்த வேளையில் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை தாங்கப்பா. திருமணமாகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமண காரியங்களை கர்த்தர் நீர் வாழ்க்கையை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல வேலைகளை கர்த்தரை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேவ சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல வேலைகளை தாங்கப்பா, நல்ல வருமானத்தை தாங்கப்பா, நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பணம் பரத்தை போல செழித்து விளங்க கர்த்தர் கிருபை தருவீராக. என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை வேண்டுதலுடைய சமூகத்தில் வைத்தார்களோ எல்லாரையும் நீ கண்டதுக்காக நன்றி. எல்லாருக்கும் நீ பதிலை கொடுத்ததுக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரமான எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதுமே எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you. Praise God. இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் பொறியோடு காத்திருந்தவங்க யாவருக்கும் நன்றியை செலுத்துகிறோம். மேலும் தொடர்பு கொள்கிறார் விசுவாச ஜெபாலயம், நேபாள் தெரு, பிரியாடி பாறையில், கள்ளக்குறிச்சி. தொலைபேசி 9976296084. ரத்தம் ஆசைப்பாராக.